இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் டே. என்னன்னா ஒன்ஸ் அகேன் தமிழ்நாடு டீம் கிட்ட பேசக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் ஆக்செப்டிங் திஸ் ரிப்ளேஸ்மெண்ட். இன்னைக்கு ஆக்சுவலி கோபகுமார் சார் மீட்டிங் நடக்கணும், பட் டியூ டு சம் ரீசன்ஸ் அது வந்து ஐ ஹேட் டு டேக் ஓவர். பட் திஸ் இஸ் த பியூட்டி. இது வந்து பியூட்டி ஆர்சிஎம்ல. If dad is busy, son can take over. If son is busy, dad can take over. If daughter is busy, dad can take over. Dad is busy, daughter can take over. It is a family business. So uh, even if அவர் வந்து கொஞ்சம் பிஸியா இருக்காரு, மேபி டிராவல்ல லேட் ஆயிருக்காரு. ஸோ ஐம் டேக்கிங் ஓவர் டுடே. ஸோ ஐம் ஹாப்பி தட் யூ ஆல் ஹவ் accepted me to take the session. So இன்னைக்கு just one small message I got this on the meeting ಬಗ್ಗೆ just information வந்துட்டு இருக்கு. So I just prepared one small presentation regarding 4 types of people. 4 type of people இருக்காங்க. So 4 type of people ಬಗ್ಗೆ பேசலாம். Okay, so I'll just start the slides and அதுக்கப்புறம் we'll talk about the beauty of RCM and everything. Yeah. Okay. So 4 types of people இருக்காரு. In the world there are 4 types of people. So இது வந்து time versus money slide, right? I'll just this way. Okay. Sir, slides, is it visible? Kamraj sir, slide visible இருக்கா? Sir, introduction. Every human is okay. No, இது visible இருக்குல்ல? Two powerful resource. Okay. Time, money. Okay, சரி, ரைட். ஸோ நமக்கு வந்து 2 டைப் ரிசோர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னது? டைம், அப்புறம் காசு. ஸோ இது 2 வந்து பேலன்ஸ் எப்படி பண்ணுன்னு கேட்டா, அதுல ஆள்கார் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. டைம் அப்புறம் காசு, அது பேலன்ஸ். ரொம்ப பேர்கிட்ட டைம் இருக்கும், பட் காசு கிடைக்காது. இன்னும் சில பேருக்கு ரொம்ப காசு இருக்கும், பட் டைம் இருக்காது. இது 2ம் இருக்காது. அப்படியெல்லாம் இது 4 டைப் ஆஃப் பீப்புள் இருக்காரு. ஸோ அதை பத்தி நாங்க பேசலாம். ஸோ ரியாலிட்டி செக் என்னன்னு கேட்டா, டு ஐ ஹாவ் டைம்? இது உங்கள்கிட்ட நீங்க கேளுங்க. எங்களுக்கு அந்த ஃபேமிலி கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா? முடியுதா? அப்புறம் காசு இருக்கா ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் லிவ் பண்ணுறதுக்கு? அப்புறம் அசெட், வீடா இருக்கலாம், லேண்டா இருக்கலாம், இதெல்லாம் சம்பாதிக்க முடியுமா? இதெல்லாம் நீங்க உங்கள்கிட்ட எனக்கு கேளுங்க. டு ஐ ஹாவ் த டைம் ஃபார் மை ஃபேமிலி? டு ஐ ஹாவ் இனஃப் மணி டு லிவ் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப்? அப்புறம் am I building assets or just paying bills? அசெட் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்களா, இல்லையா ஜஸ்ட் மந்த்லி எக்ஸ்பென்ஸ் மீட் பண்ணுறதுக்கு கமிஷன் கிடைச்சிட்டு இருக்கா உங்களுக்கு? இது உங்களுக்கு கேளுங்க. ஆஸ்க் யுவர் செல்ஃப். திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்லைட். இதுல உங்களது கேட்டகரி நாங்க பிளேஸ் பண்றோம். there are 4 categories. 4 கேட்டகரி. ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்துட்டு ரொம்ப டைம் இருக்கும், பட் காசு இருக்காது. லாட் ஆஃப் டைம் பட் நோ மணி. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் பீப்புள். கேட்டகரி நம்பர் 1. ரொம்ப டைம் இருக்கு, பட் காசு இல்லை. இவர் யாரு பார்க்கலாம். ரொம்ப டைம் இருக்கு, ஸ்டேபிள் இன்கம் கிடைக்காது, ஃபினான்ஷியல் டிபெண்டன்சி, வேற ஆள்கார்கிட்ட காசு கேளி இது லைஃப் லீட் பண்ணுறதுக்கு அவரு வந்து டைப் நம்பர் 1. எக்ஸாம்பிள்ஸ் யார் யார் வந்து டைப் நம்பர் 1 வரும்? ஜாப்லெஸ் பீப்புள்.
இது ஜாப் இருக்காது. அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் கோயிங், காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இன்கம் இருக்காது. மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் 99.9% ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்கம் இருக்காது. அப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வெயிட் பண்ணுவாங்கல்ல பாருங்க, அவர்கிட்டயும் ரொம்ப டைம் இருக்கும், பட் காசு இருக்காது. திஸ் இஸ் கேட்டகரி நம்பர் 1. ப்ராப்ளம் என்னது கேட்டகரி நம்பர் 1ல ஃபினான்ஷியல் இன்செக்யூரிட்டி இருக்கும். காசு பிக் ப்ராப்ளம். அப்புறம் சோ லோ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். அவரு சொசைட்டில எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க? நாங்க என்ன போயா இல்ல இது செலிப்ரேஷன்ஸ், ஃபேமிலி மீட்டிங் போயா போகும்போது அங்கே வேறவர் என்ன கேட்பாங்க? இதெல்லாம் அவரது செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்ல ரொம்ப எஃபெக்ட் ஆகும். அப்புறம் காசு வேணும்னா வேற இண்டிவிஜுவல்ஸ் கிட்ட கேட்கணும், காசு கொடுங்கோ, இதுக்கு காசு வேணும், அதுக்கு காசு வேணும்னு கேட்பணும். அப்புறம் ட்ரீம்ஸ் இருக்கும், பட் எக்ஸிகியூஷன்ஸ் இருக்காது. கார் வேணும், பட் கார் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு காசு இருக்காது. இது வீடு வேணும், பட் வீடு வாங்குறதுக்கு காசு இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மூவிக்கு போனோம், பட் மூவி டிக்கெட்ஸுக்கு காசு இருக்காது. டைம் இருக்கு, ரொம்ப டைம் இருக்குது. மூவி போறதுக்கு டைம் இருக்குது, அப்புறம் அவுட்டிங் போறதுக்கு டைம் இருக்குது, இன்டர்நேஷனல் ட்ரிப் போகிறதுக்கு டைம் இருக்குது, பட் டைம் இருக்கு, காசு இல்லை. டைம் வித்தவுட் மணி கிரியேட்ஸ் ஃப்ரஸ்ட்ரேஷன். எஸ் ஆர் நோ? டைம் இருக்கு, பட் காசு இல்லை, எவ்வளவு ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிருக்கும் இண்டிவிஜுவல். உங்களது எவ்வளவு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. உங்களது வீடு பக்கத்துல இருக்காங்க, ரொம்ப டைம் எப்ப பார்த்தாலும் வீட்டுல இருக்காங்க, பட் நோ மணி, காசு இல்லை. ஸோ நோ ட்ரிப்ஸ். ட்ரிப் போனோம்னா அட்லீஸ்ட் 1-2 லட்சம் வேணும். டைம் இருக்குது போறதுக்கு, பட் நோ, வி கேனாட் கோ. ஸோ ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும். இந்த டைப் 1 கேட்டகரி இஸ் த மோஸ்ட் ஃப்ரஸ்ட்ரேட்டட் கேட்டகரி அவுட் ஆஃப் 4. இவரது இமோஷனல் ஸ்டேட் என்னன்னு கேட்டா, அவர் இது சொல்லுவாங்க, நான் என்னோ ஸ்டார்ட் பண்ணணும், மேபி நெக்ஸ்ட் மந்த் ஆர்சிஎம் பண்ணலாம், மேபி ஆஃப்டர் 1 இயர் பார்க்கலாம். ஆர்சிஎம் பண்றதுக்கு டைம் கிடைக்கணும். இப்போ டைம் இல்ல, டைம் இருக்கு, பட் டைம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி வரட்டும், யாராவது ஜாயின் பண்ணட்டும், அது அப்படி அப்புறம் நான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படி சொல்லுவாங்க. என்ன பண்ணுன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் யார் சொல்லுவாங்க? அவரு டைப் 1 கேட்டகரி. ரொம்ப டைம், நோ இன்கம், டைரக்ஷன்லெஸ் லைஃப். எங்க போனன்னு தெரியல. There is no aim, no dreams. Dreams இருக்கும், பட் எக்ஸிகியூஷன் பண்றதுக்கு காசு இருக்காது. Frustrated team. That is type number 1. Type number 2, second type of category யார் இருக்காங்க? ரொம்ப காசு இருக்கு, பட் டைம் இல்லை. This is category number 2. கேட்டகரி நம்பர் 1 என்னது? வாட் இஸ் கேட்டகரி நம்பர் 1? ரொம்ப டைம் இருக்கு, பட் காசு இருக்காது. தே ஆர் ஜாப்லெஸ் பீப்புள். பட் ரொம்ப காசு இருக்கு, டைம் இல்லை. ஹூ ஆர் தே? யாராவது சொல்லுவாங்க? கேன் எனிபடி டெல்? ரொம்ப ரொம்ப காசு, பட் டைம் இல்லை, யார் இது? யாராவது சொல்லுங்க. அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். எனிபடி கேன் டாக். ரொம்ப காசு, பட் டைம் இல்லை, யாரு? ஹூ ஆர் தே? எனிவன்? ஆடிபிளா இருக்கா சார்? Sir, you are audible, but all are unmute. All are muted. Muted. அவங்கள chat பண்ண சொல்லுங்க, chatting. ஓ, சாட்டிங்கா? ஓகே ஓகே ஓகே, சாட்ல போடுங்க. சாட்ல working people, professionals, employees, okay, businessman, very good, very good, super, super, very good examples, perfect examples, absolutely right. இல்லையா? ரொம்ப காசு இருக்கு, பட் டைம் இல்லை.
who are they? As mentioned, ரொம்ப இன்கம் இருக்கும், எக்ஸ்ட்ரீம்லி பிஸியா இருக்கும், ப்ரொஃபஷனல்ல டிபெண்டா இருக்கும். Who are the examples? Doctors, yes, professionals இருக்காங்க. ஹை லெவல் engineers, அப்புறம் பிசினஸ் ஓனர்ஸ், பிசினஸும் யாரோ, லெட் மீ ஜஸ்ட் செக் who and all commented. சாட்ல யார் யார் போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். பிசினஸ் மேன்னு யார் சொல்லுவீங்க? சந்தி மயில்வேல். எஸ், சந்தி மயில்வேல் சார், கரெக்ட். அப்புறம் மகாலட்சுமி மேடம், ப்ரொஃபஷனல்ஸ், எம்ப்ளாயிஸ், கரெக்ட். எம்ப்ளாயிஸ் இல்ல, ப்ரொஃபஷனல்ஸ், ஹை லெவல் ப்ரொஃபஷனல்ஸ். அவரு கூட இது ரொம்ப காசு இருக்கும், பட் டைம் இருக்காது. ஒர்க்கிங் பீப்புள் கேட்டகரியில் வராது ரேணுகா மேடம். ஒர்க்கிங் பீப்புள் வெறும் நெக்ஸ்ட் தேர்ட் கேட்டகரி. அது செகண்ட் கேட்டகரி. ஒர்க்கிங் பீப்புள் வெரி லெஸ். ஐ திங்க் 1% பீப்புள் காசு பண்ணுவாங்க. ஒன்லி 1% ஜாப் கோயிங் பீப்புள். அப்புறம் விஜயா நிர்ஜரா மேடம், கரெக்ட். பிசினஸ் மேன், சூப்பர். எஸ், சசிகலா மேடம், ப்ரொஃபஷனல்ஸ், absolutely right. So these are the people who are category number 2, right? So doctors ஆயிருக்கலாம், ஹை லெவல் engineers ஆயிருக்கலாம், அப்புறம் business owners ஆயிருக்கலாம், corporate executives ஆயிருக்கலாம். So these are people who are the examples of ரொம்ப காசு இருக்கு பட் டைம் இருக்காது. இதுக்கு ப்ராப்ளம் என்னது? வாட் ஆர் தி ஹிடன் ரியாலிட்டிஸ்னு பார்க்கலாம். எஸ், அவர் காசு ஏர்ன் பண்ணுவாங்க. தேர் லேர்ன் மணி 100% ஷோர், கரெக்ட். அவர்கிட்ட காசு இருக்கும், பட் ஃபேமிலி கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஃப்ரீடம் இருக்குமா? ஒரு டாக்டர் எக்ஸாம்பிள் எடுக்கலாம். வெரி ஹைலி பெய்ட் டாக்டர் வந்து 40 lakhs per month ஏர்ன் பண்ணுவாங்கன்னு நினைக்கலாம். ஹார்ட் சர்ஜன், ஃப்ரீடம் இருக்கா? கேளுங்க, ஆஸ்க் யுவர் செல்ஃப். ஒரு டாக்டர் வந்து 40 lakhs இன்கம் ஏர்ன் பண்ணுவேன் டாக்டர் வந்து, அவர்கிட்ட டைம் இருக்குமா? 3 AM ஒரு பேஷண்ட்க்கு என்னது ப்ராப்ளம் ஆச்சுன்னா போனோம். ஃப்ரீடம் இருக்குல்ல? தேர் இஸ் நோ ஃப்ரீடம். வெக்கேஷன் போக முடியாது, ஃபேமிலி கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. பண்ணிட்டு இருந்தா அவுட் ஆஃப் த இண்டஸ்ட்ரி, பேமெண்ட் கிடைக்காது. அப்புறம் எப்போ பார்த்துன்னா கால்ஸ்ல இருப்பாங்க. அண்ட் அவரு ஸ்டாப் பண்ணிட்டு இருந்தா இன்கமும் ஸ்டாப் ஆகும். எஸ் ஆர் நோ? டாக்டர் அவர் வேலையை விட்டா அவருக்கு இன்கம் கிடைக்குமா? ஒரு பிசினஸ் மேன் ஷட்டர் க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தா இன்கம் கிடைக்குமா? இன்கம் வில் ஸ்டாப். மணி இஸ் ஆக்டிவ். டைப் நம்பர் 2, லாட் ஆஃப் மணி பட் நோ டைம். டாக்டர்ஸ் ஆயிருக்கலாம், இன்ஜினியர்ஸ் ஆயிருக்கலாம், பிசினஸ் ஓனர்ஸ் யாராவது ஆயிருக்கலாம், பட் இவரு வேலை ஸ்டாப் பண்ணிட்டுன்னா இன்கமும் ஸ்டாப் ஆகும். ஸோ மணி இஸ் ஆக்டிவ், நாட் பாசிவ். தட் இஸ் த ப்ராப்ளம் ஆஃப் ஆர் ஹிடன் ரியாலிட்டி ஆஃப் டைப் நம்பர் 2. இமோஷனல் காஸ்ட் என்னது? கேட்டகரி 2ல இருக்காரு உங்களுக்கு பார்த்துன்னா அவருக்கு 100% பர்ன் அவுட், ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பாங்க. ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் 100% இருக்கும். பிபி, சுகர், டயபெட்டிக் கண்டிஷன், ஹைப்பர் டென்ஷன் 100% ஷோர். சுகர், பிரஷர், பஃபே டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அப்புறம் ஃபேமிலி மூமெண்ட்ஸ், பர்த்டேஸ், வெரி வெரி ஸ்பெஷல் டேஸ், என்கேஜ்மெண்ட்ஸ், இது வந்து ஆனிவர்சரிஸ் எல்லாம் மிஸ் ஆகும். அப்புறம் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், எப்போ பார்த்துன்னா டென்ஷன். ஸோ மணி வித்தவுட் டைம் இஸ் அ ஸ்ட்ரெஸ்ஃபுல் சக்சஸ். நம்பர் 1ல என்ன இருந்துச்சு? டைம் வித்தவுட் மணி கிரியேட்ஸ் ஃப்ரஸ்ட்ரேஷன். காசும் இம்பார்ட்டன்ட், டைமும் இம்பார்ட்டன்ட். பாருங்க, யூ ஷுட் பேலன்ஸ். இங்க டைம் இருக்கு, காசு இருக்குல்ல. டைப் நம்பர் 1 என்னாச்சு? ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுச்சு. டைப் நம்பர் 2ல காசு இருக்கு, டைம் இல்லை, என்னாச்சு? ஸ்ட்ரெஸ் ஆச்சு. ஸோ ஃப்ரஸ்ட்ரேஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ், கேட்டகரி 1, கேட்டகரி 2. கேட்டகரி 3 பார்க்கலாம். நோ டைம், நோ மணி. காசும் இல்லை, டைமும் இல்லை. திஸ் இஸ் கேட்டகரி நம்பர் 3. ஸோ இது யாருன்னு பார்க்கலாம். 9 to 5 ஜாப் கோயிங் பீப்புள். சேலரி டு சேலரி லைஃப், இஎம்ஐ சைக்கிள் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து சேலரி வரும், 5th வந்து 0.
இஎம்ஐ கட்டாய் salary finished. ஃபர்ஸ்ட் அப்புறம் ஃபிஃப்த் வரைக்கும் ஃபுல் ஜாலி லைஃப். அப்புறம் சிக்ஸ்த் டு 30th ரிசர்வ்டு லைஃப். திஸ் இஸ் ஜாப் கோயிங் பீப்புள், 9 to 5 ஜாப். அவர் அவரது லைஃப் டைம் என்ன இருக்கு, அவரு காசுக்கு வேண்டி ட்ரேட் பண்ணுவாங்க. தே செல் தேர் டைம் ஃபார் மணி. ஜாப் கோயிங் பீப்புள், அவரது இன்கம் மேபி 10,000 ஆயிருக்கலாம், 50,000 ஆயிருக்கலாம், 1 lakh ஆயிருக்கலாம், ஈவன் 2 lakhs ஆயிருக்கலாம். பட் தட் இஸ் நாட் பிக் மணி, சாரி. இப்போ 1 lakh to 2 lakhs இன்கம் இஸ் வெரி நார்மல். உங்களுக்கு இப்போ மனசுல இருக்கும், சார் அவருக்கு 1 lakh rupees வராது, ஜாப்ல இருப்பாங்க 1 lakh 1.5 lakhs. சாரி, தட் இஸ் நாட் அ பிக் இன்கம். ஈவன் தி பிரசன்ட் கண்டிஷன்ல 1 lakh to 2 lakhs இன்கம் இஸ் நத்திங். மிடில் கிளாஸ் லைஃப் லீட் பண்ணலாம். அப்புறம் 50,000க்கு 10,000 இட் இஸ் நத்திங். ஸோ salary to salary லைஃப் ஆகும் if when you go for job. The problem என்னது, what is the trap? Fixed income. This is the biggest trap, my friends. ஃபர்ஸ்ட்டுக்கு அவன் காசு வரும்ல, ஃபிக்ஸ்ட் இன்கம், that is the biggest drug, most addictive drug. ஈவன் இது என்னது, கொக்கைன் கூட இல்லைன்னா ஆல்கஹால் கூட விடலாம் இது டி அடிக்ஷன் சென்டர்ல போய். பட் ஃபிக்ஸ்ட் இன்கம் ட்ரக் என்ன இருக்குது, இட் இஸ் மோர் டேஞ்சரஸ். ஃபிக்ஸ்ட் இன்கம் 100 hours ஒர்க் பண்ணுங்க, 1000 hours ஒர்க் பண்ணுங்க, ஓவர் டைம் பண்ணுங்க, ஃபிக்ஸ்ட் இன்கம் கிடைக்கும். அப்புறம் நீங்க பாருங்க, there is rising expense. Every 20 years இன்ஃப்ளேஷன் வருது. 1920ல மேக்சிமம் 1 rupee போதும், யூ கேன் லிவ் யுவர் லைஃப். 1940ல 10 ரூபா வேணும், யூ கேன் லிவ் அ லைஃப். 1940ல 1 rupee போதும், யூ கேன் லிவ் யுவர் லைஃப். 1960ல 10 ரூபா வேணும் லைஃப் லீட் பண்ணுறதுக்கு. 1980ல அரௌண்ட் 100 rupees வேணும் டு லிவ் யுவர் லைஃப். சாரி, அரௌண்ட் 1000 rupees வேணும் டு லிவ் யுவர் லைஃப். 2000ல அரௌண்ட் 10,000 rupees வேணும் டு லிவ் யுவர் லைஃப். ஒரு ஜீரோ ஆட் பண்ணி போயிட்டு இருக்காரு. 2020 இப்போ 2020ல 1 lakh rupees வேணும். 10,000 என்னாச்சு, இன்னொரு பூஜ்ஜியம் வந்துட்டு இருக்கு. 1 lakh rupees இப்போ வேணும் டு லிவ் அ கம்ஃபர்டபுள் லைஃப். 2040ல என்ன ஆகும், மினிமம் 10 lakh rupees வேணும் டு லிவ் யுவர் லைஃப். திஸ் இஸ் த ரியாலிட்டி. ஸோ இப்போ ஜாப் யார் யார் போயிட்டு இருக்காரு, அவரது கண்டிஷன் நீங்க ஜஸ்ட் இமேஜின் 2040ல என்ன இருக்கும், உங்களது மக்களது ஃபியூச்சர் என்ன ஆகும் யோசனை பண்ணுங்க. எக்ஸ்பென்சஸ் ரைஸ் ஆகுது, அசெட் பில்ட் பண்ண முடியல. ஈவன் த டைப் 3 கேட்டகரி. எஸ், யூ கேன் pay your bills, ஃபுட் பில், எலக்ட்ரிசிட்டி பில், வாட்டர் பில், அப்புறம் ரெண்ட், டிராவல், இதெல்லாம் பே பண்ணலாம் ஜாப் கேட்டகரி. பட் அசெட் பில்ட் பண்ண முடியாது, இட் இஸ் நாட் பாசிபிள். அப்புறம் தெர் இஸ் நோ பாசிவ் இன்கம். நீங்க ஆஃபீஸ்ல போய் செக் இன் பண்ணிட்டுன்னா இது சேலரி கிடைக்கும், செக் அவுட் பண்ணிட்டுன்னா ஓகே சேலரி கிடைக்கும். பட் செக் இன் செக் அவுட் யாரு பண்ணல, அவருக்கு லீவ், நோ சேலரி. ஸோ பேசிக்கலி இவர் எல்லாரும் டெய்லி வேஜ் பண்ணுவாங்க. தே ஆர் ஆல் டூயிங் டெய்லி வேஜ். சேலரின்னு ஒரு பேர் மாத்திரம், அப்புறம் மந்த்லி ஒரு டைம் கிடைக்கும். ஸோ சேலரி, இன்கம் ஒந்தே டைம் வந்துருச்சு. பட் அவரு அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ்? கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் 1,000 rupees பர் டே கிடைக்கும், 30,000 rupees பர் மந்த் ஆகும். ஜாப் யார் யார் போயிட்டு இருக்காரு, 30,000 rupees ஒந்தே டைம் கிடைக்கும். வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? டெய்லி வேஜ் தான். இவர் டெய்லி போயிட்டு இது 1,000 rupees கிடைக்குது. ஜாப் யார் யார் போயிட்டு இருக்காரு, டெய்லி போவாங்க, பட் மந்த்லி ஒரு டைம் கிடைக்குது, அவ்வளவுதான். நோ டிஃபரன்ஸ். ஸோ த growth is limited in category number 3. Yes, of course, எல்லாரும் ஃபெயில் ஆகாது, பட் hardly 1% people will succeed.
in category 3. 1 CR, 2 CR per year income கிடைப்பாங்க. பட் how many people? எவ்வளோ பேருக்கு இருக்காங்க அப்படி? ஃபுல் டே பிஸியா இருக்கும். 9 கண்டக்கு அங்கே ஆஃபீஸ் ரீச் ஆகணும். 5 o'clock 6 o'clock அப்புறம் வீட்டுக்கு அரௌண்ட் 7 o'clock வராரு. 2 hours ரெஸ்ட் பண்ணுவாங்க. 9 o'clock ஆச்சு. 10 o'clock டின்னர். 11 12 வரைக்கும் என்னது டிவி எல்லாம் பார்ப்பாங்க. அப்புறம் கோ டு பெட் அகெயின். 7 o'clock 7 மணிக்கு நேரத்துக்கு வேக்கப் பண்ணோம். அப்புறம் அகெயின் ரிப்பீட். சாட்டர்டே சண்டே லீவ் கிடைப்பாங்க. சாட்டர்டே சண்டே போய் ஃபுல் சேலரி வேஸ்ட் பண்ணுவாங்க. திஸ் இஸ் ரோபோட்டிக் லைஃப். Full time busy but financially stuck. That is category number 3, most common category. Category number 3 ல maximum பேர் இருப்பாங்க. இங்க தான் சொசைட்டி, இங்க யாராரு வராங்க? சொசைட்டி fails there. இது why are people choosing category number 3 is because fear of risk. பிசினஸ் பண்ணணும்னா ரிஸ்க் இருக்கு, டாக்டர் ஆகணும்னா ரிஸ்க் இருக்கு, பிசினஸ் பண்ணணும்னா ரிஸ்க் இருக்கு. ஸோ ரிஸ்க் ஃபேக்டர் பேடிச்சுட்டு அவரு கேட்டகரி நம்பர் 3ல இருப்பாங்க. கம்ஃபர்ட் ஜோன் இது வந்து 9 to 5 போனோம்னா ஃபர்ஸ்ட் ஆச்சுன்னா சேலரி கிடைக்கும். கம்ஃபர்ட் ஜோன். ஃபினான்ஷியல் எஜுகேஷன் இஸ் வெரி லோ ஃபார் சச் பீப்புள். அப்புறம் நோ செகண்டரி இன்கம் சோர்ஸ். இது வந்து சர்வைவல் மோட், அவ்வளவுதான். யூ ஆர் ஒன் ஸ்டெப் அவே ஃப்ரம் பாவர்ட்டின்னு சொல்லுவாங்க. People who do job, who are depending on one type of income, you are just one step away from poverty. Why? உங்களது salary 1 lakh இருக்கலாம், but next month உங்களது job போயிட்டுனா your salary is how much? 0. Your poverty, below poverty line. So this is a very risky place. Now type number 4, lot of time, lot of money. காசு இருக்கு, அப்புறம் டைம் இருக்கு. Can anybody chat? Who are these people? Type number 4 யார்? ரொம்ப டைம், ரொம்ப காசு. Who are these people? Please put it in the chat box. ரொம்ப டைம் இருக்கு இவர்கிட்ட, ரொம்ப காசு இருக்கு, ரொம்ப பேர் இருப்பாங்க, ரொம்ப ரெஸ்பெக்ட் இருக்கு. Who are they? Please put it in the chat box. Renuka madam writes RCM people. Jaykumar sir writes RCM people. Milewale, industrialist. Oh, yo, industrialist life have you seen? Industrialist will come in type 2 category. Wealthy aged people, no time, sir. Maybe 5-6 years la அவர் போகும். KC Ramesh sir, RCM man. Kiruba Karan sir, business people. Business people already category number 2. Shihabuddin sir, direct selling business, correct. Geeta madam, RCM, correct. Mahalakshmi madam, passive income category people, very good, correct. Already Vijay Kumar sir, safe. ஆல்ரெடி ராயல் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. கரெக்ட், அதுவும் கரெக்ட் தான். அப்புறம் மகாலட்சுமி மேடம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பீப்புள். விஜயா மேடம் RCM, பர்ஃபெக்ட். ஜெகநாதன் சார் பர்ஃபெக்ட், ஒன்லி RCM, வெரி குட். அப்புறம் சுந்தர் சார் நெட்வொர்க் மார்க்கெட்டிங், ஓகே, வெரி குட், சூப்பர் சூப்பர். வெரி வெரி ஆக்டிவ் டீம். வெரி வெரி ஆக்டிவ் டீம். ஐ லவ் திஸ் டீம். கோமல் வலி மேடம் RCM நெட்வொர்க், ஓகே. And Gunasekaran sir, RCM products, best. Wow, super, 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 super. Very nice. So now we know. Let's get into category number 4. Okay, this is my favorite category. ரொம்ப டைம், ரொம்ப காசு. யாருக்கு வேணாம்? எல்லாருக்கும் வேணும். So who are they ன்னு பார்க்கலாம். Passive income generators, team building people, அப்புறம் system based earning and financial freedom யார் யாருக்கு வேணும்? They are all category number 4. இன்கம் கண்டினியூ ஆகும். நீங்க even if you sleep,
your income continues. This is category number 4. Everybody wants to come into category number 4. But are you at the right place? Are you doing the right work? Is the question. So, what creates type number 4? என்ன பண்ணினா நீங்கள் கேட்டகரி 4ல வரும். இட் இஸ் நாட் லக். லக் இல்ல, இன்ஹெரிட்டன்ஸ் இல்ல, ஷார்ட் கட்டும் கிடையாது. இட் இஸ் விஷன், லீடர்ஷிப், சிஸ்டம், duplication, and long-term thinking. Network marketing, my friends, is the only opportunity that creates lot of money, lot of time. That is all. பட் அது கிடைக்கும்னா உங்களுக்கு விஷன் இருக்கணும், லீடர்ஷிப் ஸ்ட்ராங்கா இருக்கணும், சிஸ்டம் ஃபாலோ பண்ணணும். வாட் ஆர் சிஸ்டம்ஸ்? RCM is also a network marketing company. You're all very, very lucky. You are at the right network marketing company. ரொம்ப network marketing companies இருக்கு இந்தியால. But Make in India, Made India concept with women empowerment, with the best products, it's only RCM. You're all very, very lucky that you have got RCM. But even if you want to become success வேணும், RCMல even the category number 4ல வரணும்னு எங்க எப்படி வரணும்னு கேட்டா, you should have vision, leadership, system based work. RCMல என்னது சிஸ்டம், என்னது RCM? 100% ப்ரொடக்டிவ்ஸ் இருக்கணும், ஒரு கன்சிஸ்டன்சி பிளான்ல இருக்கணும். 1500, 2500, 5000 PV, 10,000 PV எவ்வளவு வேணும்னா உங்களுக்கு செல்ஃப் இருக்கணும். அப்புறம் டீம் பில்டிங் பண்ணணும், மீட்டிங்ஸ் அட்டென்ட் பண்ணணும். அவ்வளவுதான். ಈ 4 கேஸ் நீங்க ஃபாலோ பண்ணிட்டுனா you are going to be successful. நீங்க சொல்லுவாங்க இது நான் பண்ணிட்டு இருக்கு சார், பட் சக்சஸ் கிடைக்காது. You watch what you are wearing, the dress that you own. அது RCM தான். கேளுங்க, is this RCM dress that you are wearing? Ask yourself. உங்களது ஷூ ரேக்ல ஷூ இருக்குது, RCM? போய் பாருங்க. உங்களது வீட்டுல பாத்ரூம்ல சோப் என்னது இருக்குது, பாருங்க, RCM? ஹேண்ட் வாஷ் யாவது, அது RCM தான். உங்களை பேசும்போது RCM பேசிட்டு இருக்கா? நீங்க டெய்லி ஜாயினிங்ஸ்ல ஃபோக்கஸ் இருக்கா? இது டூப்ளிகேட் பண்ணணும். கேட்டகரி நம்பர் 4ல உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். எங்க கிடைக்கும் கேட்டா, இட் இஸ் த்ரூ பீப்புள். யூ நீட் டு டூப்ளிகேட் ஃபர்ஸ்ட். நீங்க என்னது டூப்ளிகேட் பண்ணும், நீங்க அது ஆயிடும். What you would like to duplicate, you should become that first. சிஸ்டம் சும்மா கிரியேட் ஆக முடியாது. நீங்க எப்படி பண்ணணும், அப்படிதான் டீம் இருப்பாங்க. How you act, your team act. அப்புறம் you need long term thinking. ரொம்ப நாளுக்கு உங்கள்கிட்ட பிளானிங் இருக்கும். You should be a visionary. நீங்க நெக்ஸ்ட் மந்த் கமிஷனுக்கு RCMல வந்தீங்கன்னா you will be out of after 10 years. இது எங்களது பொசிஷன் இருக்கணும். This should be my income. Yes, RCM is your place. So passive income என்னது? நான் ஸ்டார்டிங் இந்த passive income சொல்லிட்டு இருக்காங்க. What is passive income? You build it once and you earn repeatedly. This is passive income. அவ்வளவுதான். You build a team, train leaders, duplication create பண்ணும், and system என்னது இருக்குது, automated ஆக்கி பண்ணணும். Even if you are there or not there, system run ஆகணும். உங்களது டீம் ஃபங்க்ஷன் ஆகணும் உங்களது ஆப்சன்ஸ்ல. that is called passive income. இங்க உங்களுக்கு டைம் ஃப்ரீடம் பிளஸ் இன்கம் ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். This is how you get freedom with time. காசு இருக்கும் 100%. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஹேஸ் ஹியூஜ் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் RCMல இட்ஸ் ஜஸ்ட் பின் 2 years, 2 வருஷம் ஆச்சு. லாஸ்ட் மந்த் ஐ காட் 1,10,000 rupees. ஸ்டார்டட் வித் 180 rupees. 180 ரூபாய் ஃபர்ஸ்ட் மந்த் இன்கம் RCM. லாஸ்ட் மந்த் RCM income was 1,10,000 rupees. I am planning to hit 2 lakhs income in next maybe 8 months to 10 months time.
This is how passive income works. நான் வந்து ஒரு 1 month லீவ் நெக்ஸ்ட் ஏப்ரல் எங்களுக்கு இது இருக்கு, எக்ஸாம் இருக்குது. ஐ ஹாவ் எக்ஸாம் நெக்ஸ்ட் மந்த். திஸ் இஸ் ரியல். ஐ எம் டூயிங் எம்எஸ்சி சைக்காலஜி. நெக்ஸ்ட் மந்த் ஏப்ரல் 13th இருந்து அரௌண்ட் 28th வரைக்கும் எக்ஸாம் இருக்கு. ஐ எம் ஆஃப், நாட் ஒர்க்கிங். பட் இன்கம் ஸ்டாப் ஆகாது. ஐ கேன் டேக் ஆஃப் 30 days ஆஃப், 40 days ஆஃப், 60 days ஆஃப் வேணும்னா எடுக்கலாம். பட் growth இருக்காது. பட் என்ன பிசினஸ் வருது அது வெறும் 100% வரும். வாட் டிட் ஐ டூ? 2 years, 0 holidays. 0 holidays. Every day work. No Sunday, no Monday, nothing. Last 2 years, 720 days, I'm at work. Morning 8 o'clock to night 12 o'clock, I'm at work. So இப்போ next month வேணும்னா 30 days off. யார்கிட்ட கேட்கணுமா? சார் 30 days நான் இருக்காது, ப்ளீஸ் salary credit பண்ணுங்க கேட்க முடியுமா? கேட்டகரி நம்பர் 1ல 2ல 3ல எனி கேட்டகரி. nobody will care. I have a cousin. ஒரு கசின் இருக்காங்க. அவரது ஆக்சிடென்ட் ஆச்சு. திஸ் இஸ் ரியல் ஸ்டோரி. 3 months பேக் அவரது ஆக்சிடென்ட் ஆச்சு. he is a dentist earning about 80,000 rupees. கோழிக்கோட்ல 80,000 rupees, big salary. He is earning around 80,000 rupees. He met with an accident 3 months back. Around 25 days ventilator. 26th day another movement ஆச்சு. Now he is not able to walk, full stretcherல இருக்காங்க. Even now recover ஆயிட்டு இருக்காங்க. மேபி அரௌண்ட் 1 year எடுக்கும் டு கெட் பேக் டு நார்மல். கெல்சா இது போச்சு. எவ்வளவு காசு கொடுப்பாங்க தெரியுமா? சிஇஓ இது டென்டல் கிளினிக் இருந்து 20,000 rupees. எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆச்சு தெரியுமா ஃபார் த ஆக்சிடென்ட் சார்ஜஸ்? 21 lakhs. This is the reality. லாஸ்ட் மந்த் salary கிரெடிட் பண்ணுவாங்களா டென்டல் கிளினிக்? நோ. நெக்ஸ்ட் 1 year வேலை பண்ண முடியாது, கிரெடிட் பண்ணுவாங்களா காசு? நோ. பட் சேமி கசின் வந்து ஆர்சிஎம் ஒரு அவர்கிட்ட எவ்வளவு நாள் ஆச்சு டென்டிஸ்ட் ஆகுறதுக்கு? 5 years ஆச்சு. 5 years டென்டல் படிச்சுட்டு இப்போ டென்டல் ஆகுது. ஓகே, வெரி குட், ஃபைன். 5 years ஆர்சிஎம் பண்ணிட்டு அரௌண்ட் 2 lakhs இன்கம்ல பண்ணிட்டு இருந்தான். ஓகே, ஃபைன். என்ன ஆச்சு? 30 days ஒர்க் பண்ண முடியாது, ஒரு 1 year ஒர்க் பண்ண முடியாது. 2 lakhs கிடைக்குமா? கிடைக்காது. 100% கிடைக்கும். தட் இஸ் அ பவர் ஆஃப் பாசிவ் இன்கம். ஸோ ஆர்சிஎம் லீடர்ஸ் டைப் நம்பர் 4ல எப்படி ஃபிட் பண்ணுன்னு கேட்டா, we distribute network, we have leadership in the team, we have consumer base, அப்புறம் சிஸ்டம் growth இந்த எங்களுக்கு இன்கம் கூட கிடைக்கும். ஸோ we just don't work, we build. that is category number 4. இது வெறும் எப்படி வரணும்னு கேட்டா உங்களுக்கு மைண்ட் செட் கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகும். டைப் 3 வந்து எப்படி திங்க் பண்ணுவாங்க? எங்களுக்கு சேலரி போதும், செக்யூரிட்டிக்கு சேலரி போதும். டைப் 2 எப்படி திங்க் பண்ணுவாங்க? ஹை இன்கம் போதும். கேட்டகரி நம்பர் 3 ஜாப் பீப்புள், கேட்டகரி நம்பர் 2 ப்ரொஃபஷனல்ஸ். எங்களுக்கு ஹை இன்கம் வேணும், அவ்வளவுதான். டைப் நம்பர் 4 என்ன சொல்லுவாங்க? ஐ நீட் இன்கம் வித்தவுட் மை பிரசன்ஸ். திஸ் இஸ் வாட் யூ ஷுட் டூ. ஆர்சிஎம்ல ஈவன் இஃப் யூ ஆர் நாட் தேர், your income shouldn't stop. This is financial intelligence. Time versus money matrix. Low money, low time is equal to struggle. High money, low time is equal to stress, is equal to frustration. High time, high money is equal to freedom. 5 people அப்படி இது கேட்டகரி நம்பர் 4ல எல்லாரும் ரீச் ஆவாங்க? நோ, இட் இஸ் வெரி டஃப். ரீச் ஆக முடியல. இட் இஸ் நெக்ஸ்ட் டு இம்பாசிபிள். வை? பிகாஸ் அவரு ரொம்ப நேரம் முன்னாடி தான் குவிட் பண்ணுவாங்க.
அப்புறம் யார்கிட்ட இன்னும் பேசினா அவர் வேண்டாம்னு சொல்லிதான் எங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும் இது ஃபீல் பண்ணிட்டு அவரு ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் ஸ்டார்டே பண்ணாது. அப்புறம் வேகம் ரிசல்ட் வேணும். இன்னைக்கு ஜாயின் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மந்த் டெக்னிக்கல் ஆயிடும். ஒரு காமெடி இருக்குது. 2 months பேக் ஒரு பேரு ஜாயின் பண்ணிட்டு லாஸ்ட் மந்த் எங்களுக்கு ஃபோன் கால், சார் ஆர்சிஎம்ல லாஸ்ட் மந்த் நான் ஜாயின் பண்ணிட்டேன், 1000 rupees ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு, பட் 30,000-40,000 இன்கம் கிடைக்கல. அவருக்கு நான் என்ன சொல்லணும்? ஒரு ஜாயினிங் பண்ணல, 1000 rupees பர்ச்சேஸ் பண்ணிட்டு எங்களுக்கு ஃபோன் கால், where is my 1 lakh rupees? So they seek quick results don't seek. அப்புறம் compound growth தெரியாது. After a certain point RCM growth will compound. உங்கள்கிட்ட லீடர்ஸ் கிரியேட் ஆயிடுச்சுன்னா your growth will become compound growth. Passive incomeக்கு you need patience and leadership. நீங்க சுரேந்திர வட்ஸ் ஆயிருக்கலாம், கோப்குமார் சார் ஆயிருக்கலாம், அவரு எப்படி பேசணும் நீங்க அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கான். they are always very calm. பேஷன்ஸ் இருக்கு and they have good leadership. ಒಂದು 2 கேட்டகரியில நாங்க you need patience. First month 180 rupees எங்களுக்கு கிடைக்குது. I got 180 rupees first month. If I didn't have patience, 2 years work பண்ண முடியுமா? I would have quit. So என்ன ஆகும்? கேட்டகரி 4ல வராது. அவ்வளவுதான். I didn't quit. I'm still not going to quit. So I'll reach category 4. So power of networking is low investment, no huge capital, good leadership development, residual income potential, and scalable growth. இது வந்து ஜாப் இருக்காது. This is an asset creation. Time is limited, money is unlimited, but financial freedom, if you want, you need to take decision. Time லிமிட்டா இருக்கு, காசு அன்லிமிட்டடா இருக்கு, பட் financial freedom உங்களுக்கு வேணும்னா you need to decide. Take a decision. JRCM, thank you.